அகர முதல எழுத்தெல்லாம் ஆதியே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் ஒரு வாசகம். சான்றோர் பெருமக்களே, திருவாசகம்தான் ஒப்பற்ற வாசகம். திருவாசகத்தில் 2 பாடல்கள் நாம் இன்று சிந்திக்கலாம் என்று நான் விழைகிறேன். பாடலுக்கு முன் பெருமான் இறைவன் எவ்வளவு கருணை மிக்கவன் என்று சொல்லி நாம் பாடலுக்குள் செல்லலாம் என்று நான் விழைக்கிறேன். ஒரு தொழுநோய்க்காரர் பிச்சை எடுத்து 4 இட்லி வாங்கிட்டு வந்தார். அவரை சுற்றி 3 நாய்கள் இருந்தன. இந்த 4 இட்லியில் ஒரு நாய்க்கும் ஒரு இட்லி போட்டுட்டு ஒன்று சாப்பிட போனார். அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஐயா ரொம்ப பசிக்குது, அந்த இட்லி கொடுங்களேன்னார். கொடுத்துட்டார். வாங்கினவர் சாப்பிடாம, நான் யார் தெரியுமான்னு கேட்டார் அந்த தொழுநோய்க்காரர் அவர்கிட்ட. தொழுநோய்க்காரர் சொன்னார், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல சாப்பிடுன்னார். கொஞ்ச நேரம் பொறுத்து, நான் யார் தெரியுமான்னு மறுபடியும் அதே கேள்வி கேட்டார். நான் தான் சொன்னேனப்பா, அது பிறகு பார்ப்போம், நீ முதலில் சாப்பிடுன்னார். மறுபடியும் அதே கேள்வி கேட்க சொன்னார். ஏன்பா தெரியாதா நீ யாருன்னு? நான் ஒரு தொழுநோய்க்காரன், என்கிட்ட வரத்துக்கு எல்லாம் பயப்படுறான். என்கிட்டருந்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு எல்லாம் பயப்படுறான், எவனும் வாங்கிறதில்ல. என்னிடம் ஒரு பொருளை வாங்குகிறான் என்றால் அவன் இறைவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? நீதாயா கடவுள்னு சொன்னான். இறைவர் அவர் தான் பெரிய ஒரு வடிவத்தில் வந்தார். அட எப்படி கண்டுபிடிச்சான்னு அவரே வியந்து போனார். ஆக இறைவன் மிகவும் கருணை மிக்கவன். அவன் இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் நோயாளி, அந்த வித்தியாசம் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக அருள் தருபவன். அவனுக்கு வேண்டியதெல்லாம் பக்தி, அன்பு. அன்பு செலுத்துபவன் எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருக்கு அருள் தருவார் நம் இறைவர். அதுதான் அவனுடைய கருணை, பெருமானுடைய கருணையாகும். இப்போது இறைவனை வணங்குவதால் என்ன பயன்? அதுக்கு ஒரு பாடல் மணிவாசகர் போட்டிருக்கார். என்ன பயனா? முத்தணி கொங்கைகளாட ஆட, மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனோடு மாட ஆட, செங்கயல் கண்பனி ஆட ஆட, பித்தம் பிறனோடு மாட ஆட, பிறவி பிறரோடு மாட ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட, ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. ஆக பெண்கள் பொற்சுண்ணம் இடிக்கிறார்கள் இறைவனின் திருமஞ்சனத்திற்காக. அப்பொழுது அவருடைய அசைவு எப்படி இருக்கிறது என்று மிக அழகாக பாடுகிறார் மணிவாசகர். முத்தணி கொங்கைகளாட ஆட. அப்படி இந்த பொற்சுண்ணம் இடிக்கிற பெண்கள் முத்து மாலை அணிந்து கொண்டிருக்கிறார்களாம், முத்து வடம் அணிந்து கொண்டிருக்கிறார்களாம், முத்து மணி அணிந்து கொண்டிருக்கிறார்களாம். அவங்க குனிந்து நிமிந்து அந்த பொற்சுண்ணம் இடிக்கும்பொழுது இந்த மாலையை அசைகிறதாம். அதே போல் பெண்கள் கூந்தலில் மலரில் வண்டுகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறனவாம். அப்படி குனிஞ்சு நிமிந்து இடிக்கிறப்போ பொற்சுண்ணம் இந்த வண்டுகள் அசைகின்றன. குனிறப்போ மேலே பறக்குதான், நிமிர்றப்போ வந்து உட்காருதான். ஆக முத்து மாலைகள் அசைகின்றன, மலர்களில் உள்ள வண்டுகள் அசைகின்றன. இந்த பெண்கள் தன் மனசில் எப்போவுமே சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறார்களாம். குனிந்து நிமிர்றப்போ மனம் அசைகிறது. அந்த மனத்தில் இருக்கிற சிவபெருமானை ஆடுறாராம். கண்களில் செங்கண் போடுறாரு. சிவந்த கண்களில் கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வருகிறதா. அந்த கண்ணீர் அசைதான். ஆக மனம் அசைகிறது, மனத்தில் இருக்கிற சிவபெருமான் அசைகிறார்,
செங்கண்ணில் இருக்கிற கண்ணீர் அசைகிறது. பெருமான் மீது இந்த பெண்கள் ஆசை கொண்டிருக்கிறார்களாம், விருப்பம் கொண்டிருக்கிறார்களாம். அப்போ பித்துன்னா ஆசை, விருப்பம். அந்த ஆசை அசைகிறதா. அந்த ஆசையோடு தொடர்புடைய பெருமானும் அசைகிறாராம். பெண்கள் இறை வணக்கம் செய்கின்ற பிறவியை பெற்றிருக்கிற பெண்கள் அசைகிறார்களாம். அவங்க ஆடுறப்போ அசைகிறப்போ இறை வணக்கம் செய்யாத பெண்களும் அவர்களோடு சேர்ந்து ஆடுகிறார்கள், அசைகிறார்களாம். அத்தன் கருணையோடாட ஆட. அத்தன்னா சிவபெருமான், கருணைனா சக்தி. சிவபெருமான் அசைகிறாராம். சிவபெருமானுடைய உடம்பில் ஒரு பகுதி தான் சக்தி, பார்வதி, உமாதேவி, பெருமாட்டி. அவன் ஆடும்போது அசையும் போது அவனின் உடம்பில் ஒரு பகுதியாக இருக்கிற இடபாகத்தில் இடம் கொண்டிருக்கிற அம்மாவும் பிராட்டியும் அசைகிறார்களாம். ஆக இப்படியெல்லாம் அசைந்து அசைந்து நாம் பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும். எதுக்கு? பெருமானின் திருமஞ்சனத்திற்கு. சரி, இப்படி பொற்சுண்ணம் இடிப்பதால் என்ன பயன்? அதான் நம்ம கேள்வி ஆரம்பித்தோம், தொடங்கணும். என்ன பயன்? பொற்சுண்ணம் இடிப்பதால் பெண்களுக்கு அழகு மேலும் மேலும் வரும். அவங்க எதுவும் வாசனை மாவு பூச வேண்டிய அவசியமில்லை, பூச வேண்டாம். க்ளோ அண்ட் லவ்லி போட வேண்டாம். தானாக முகம் மிக அழகாக வரும். ஒன்று நாம் பொற்சுண்ணம் இடிக்கணும். அது இம்மையில். மறுமைக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும். ஆக 2 பயன். இம்மையில் பெண்களுக்கு அழகும், மறுமையில் பெண்களுக்கு சிவன் அருளும் கிடைக்கும். இப்போ இந்த 2ம் வேண்டும்னா பெருமானுடைய திருமஞ்சனத்திற்கு நாம் பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும். உரல்ல உலக்கை கொண்டு இடிக்க வேண்டும். எனக்கு தெரியல இந்த காலத்து பெண்கள் எத்தனை பேர் உலக்கையை பார்த்துருக்குறாங்கன்னு. நான் ஒரு 12 வருஷம் ஆரணி மகளிர் பள்ளியில் பொருளியல் ஆசிரியராக இருந்தேன். அப்போ கேட்டேன், ஒரு தொடர்பு வர்றப்போ எத்தனை பேர் இங்கே உலக்கையை பார்த்தவங்க, யார் பார்க்காதவங்கன்னு கேட்டேன். யார் பார்க்காதவங்கன்னு கேட்டப்போ எல்லா பெண்களும் எழுந்து நின்னாங்க. 50 பெண்கள் படித்தாங்க அந்த வகுப்பில். 50 பெண்களும் எழுந்து நின்னாங்க. சரி உக்காருங்கன்னு ஒரு பொண்ணு கேட்டா, ஐயா அந்த உலக்கை எப்படி இருக்குன்னா, நீ எப்படி நின்னியா இப்போது அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னேன். ஆக உலக்கையை பார்க்காதவர்கள் தான் இந்த காலத்தில் இருக்காங்க. எல்லாம் இப்போல்லாம் எந்திரம், எல்லாத்துக்கும் எந்திரம் வந்துடுச்சு. உலக்கை காணாமல் போயிடுச்சு. உரல் இலை பட்சத்தோடு சரி, அந்த படத்தில் பார்த்ததோடு சரி. நேரில் இப்போ இருக்கிற பெண்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. எந்திரங்கள் பிடித்து கொண்டன அந்த இடத்தை. ஆக இது 2ம் பயன். அழகு வரும், மறுமைக்கு சிவன் அருள் வரும். ஆக இன்னொரு பாடல், பெருமான் நம் வினை தீர்ப்பவன். அதுக்கு ஒரு அழகான பாடல் பாடியிருக்கிறார் மணிவாசகர். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலரிடேன் உலரிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நானவாறு முடிவறியேன் முதல் அந்தம் ஆயினானே. பெருமானே, நீங்கள் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், ஆனால் ஆதியும் அந்தமுமாக இருப்பவன். ஆதியும் அவன்தான், அந்தமும் அவன்தான், ஆனால் ஆதியும் அந்தவன் இல்லாதவன் சொல்கிறோம். அப்படிப்பட்ட பெருமானே, நான் என்னுடைய வினையிலே நான் அழுந்தி கிடக்கிறேன். நீங்கள் என் வினையை தீர்ப்பதற்காக இங்கே வாப்பா, நான் உன் வினையை தீர்க்கிறேன் என்று நீங்களே முன்வந்து நீங்கள் யார் என்று உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு என் வினைகளையெல்லாம் நீங்கள் தீர்த்தீர்கள். என் தலைவனாகி என் பெருமானாகி உங்களை அறிவித்து கொண்டு, யார் என்று அறிவித்து கொண்டு என் வினைகளையெல்லாம் நீங்கள் தீர்த்தீர்கள். அடேப்பா, அதற்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? அதற்கு நான் பாட வேண்டாமா? நீங்கள் செய்ததற்கு நான் ஆட வேண்டாமா? இப்படி ஆடாமலும் பாடாமலும்
இரும்பு பொம்மை மாதிரி இருக்கிறேனே, இது முறையோ? இது சரிதானா? இது சரியில்லை. உங்களுடைய அருள் எனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நான் பாடுவேன், ஆடுவேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனை வணங்குவதற்கு கூட அவனுடைய அருள் வேண்டும். அவனை பாடுவதற்கு கூட அவனுடைய அருள் வேண்டும். அவனை நினைத்து ஆடுவதற்கு கூட அவனுடைய அருள் வேண்டும். அதனாலே பெருமானே, நீங்கள் அருள் கொடுங்கள், அருள் புரியுங்கள், அருள் தாருங்கள், நான் பாட வேண்டும், ஆட வேண்டும் என்று மணிவாசகர் மிக அழகாக பாடுகிறார். இதில் வினை தீர்ப்பவன் பெருமான், வினை தீர்ப்பவன் பெருமான். ஆக அவர் எப்படியா வினையில் ஏன் வினை தீர்க்கணும்? அதுதான் மிகவும் துன்பமானது. தீவினை மிகவும் துன்பமானது. ஆனால் மனிதர்களாகிய நாம் அந்த வினையை துன்பமாக கருதுகிறோமா என்பது தான் ஐயமாக இருக்கிறது. பெரும்பாலோர் வினையை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அது துன்பம் என்று அறியாமலேயே அதை இன்பமாக கருதி அனுபவிக்கிறார்கள். புழு இருக்குங்களே, அது சாணியில் இருக்கும். நமக்கு சாணியை பார்த்தா அருவருப்பாக இருக்கும். ஆனால் அந்த புழு அது சாணியே சொர்க்கமாக நினச்சி இன்பமாக நினைத்து அது இன்பக்களமாக அதிலே நெளிந்து கொண்டிருக்கும் புழு. அதுபோல் தீவினையில் நாம் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் கூட அதை துன்பமாக எண்ணாமல் நாம் இன்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமான் அதை பார்த்து, அடடா தீவினையில் இவன் இவ்வளோ துன்பப்படுறான்னு சொல்லி அவரே அந்த வினைகளை நீக்குகிறார். துன்பத்தை நாம் துன்பமாக எண்ணவில்லை. ஒரு ராஜா இருந்தான், ஒரு மிருகத்தின் மேலே அம்பு அடித்தான். தவறி போய் ஒரு முனிவன் மேலே பட்டு முனிவன் சாக போகிறான். அப்போது அந்த முனிவன் ஒரு கெடுமொழி சொல்கிறான், சாபம் கெடுமொழி சொல்கிறான். நீ பன்றியாக கடவாய். ராஜா பன்றியாக போயிட்டான். கூடவே பக்கத்தில் பையன் இருந்தான். சாமி, எங்கள் அப்பா பன்றி உருவம் மாறுவதற்கு நீங்கள் தான் எதனா ஒரு வழி சொல்லணும்னா. ஒரு வருஷம் அவன் பன்றியாக சுற்றட்டும், அடுத்த வருஷம் இதே இடத்துல நீ அப்பான்னு கூப்பிடு, அவன் மனுஷனாக வந்துடுவான்னு சொன்னான். அடுத்த ஆண்டு வந்தான் பையன், அப்பான்னு கூப்பிட்டான். அப்போ அந்த ராஜா சொன்னான், பன்றி வடிவத்தில் இருக்கவன், டேய் என்னை கூப்பிடாத, நான் வரமாட்டேன், நான் இப்போ ராஜாவாக வரமாட்டேன். இப்போ பன்றி ஆயிடுச்சு. இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு உனக்கு சித்தி பன்றி ஒன்று வந்துடுச்சு, உனக்கு தம்பி பன்றி குட்டிகள்லாம் பிறந்துட்டாங்க. இந்த வாழ்வே எனக்கு சுகமாக இருக்கிறது, இந்த வாழ்வே எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஆக ராஜாவாக இருந்தவன் ஒரு வருஷம் பன்றியாக மாறின உடனே அந்த வாழ்க்கையே அவனுக்கு சுகமாக இருக்கிறது. அதுபோல் துன்பத்தில் நாம் உழன்று கொண்டிருந்தாலும், அதில் நான் சிக்கி கொண்டிருந்தாலும் அந்த துன்பமே நமக்கு இன்பமாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது. ஆனால் பெருமான் அழே துன்பத்தில் கிடக்கிறியாப்பன்னு சொல்லி நம்முடைய வினைகளை எல்லாம் அவர் தீர்க்கிறார். நமக்கு அவர் தலைவனாக வருகிறார். பெருமானாகி எனக்கு துன்பங்களை எல்லாம், என்னுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கிறியாப்பா. அப்போ என்ன, நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். எப்படி? பெருமானுக்கு என்ன வேலையா? நம்ம அறியாமை என்கிற காட்டை நீக்குவது தான் அவருடைய வேலையாம். நம்ம ஆணவம் என்கிற இருட்டை போக்குவது தான் அவருக்கு வேலை. அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வேலை கிடையாதுப்பா. என்ன தான் உங்களுக்கு வேலை? இந்த பக்தர்கள் இருக்கிறாங்களே, அறியாமையில் கிடக்கிறாங்களே, அந்த அறியாமையாகிய முட்புதர் இருக்குதா, அதெல்லாம் கத்தி எடுத்துன்னு அந்த முள் புதரெல்லாம் நான் வெட்டி தீர்த்துருவேன், சாய்ச்சிருவேன். ஆணவம் என்கிற அந்த இருட்டில் கிடக்கிறான்ல, அதெல்லாம் நான் விளக்கு போட்டு அந்த ஆணவமாகிய இருளை விரட்டிடுவேன். இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அன்பு பணிவம் என்கிற பூச்செடிகளை அவன் மனசில் நான் வைக்கிறேன், பூந்தோட்டமாக மாற்றுறேன். அப்போ கொஞ்சம் இறைஞானம் இந்த பக்தர்களுக்கு வருமா. வந்த பிறகு முழு இறைஞானத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆக இறைவன் நம்மை தூய்மைப்படுத்தி நமக்கு இறைஞானத்தை அளிக்கிறான். அதான் வேலையா. எனக்கு வேறு வேலை கிடையாதுப்பா, உங்களை திருத்துறது தான் எனக்கு வேலை. ஆக இப்படி திருத்துகிற, நமக்கு துன்பங்களை போக்குகிற, நம் அறியாமையாகிய முட்புதரை நீக்குகிற, நம் ஆணவமாகிய இருளை ஒழிக்கிற அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? பாடணுமா வேணாமா? ஆடணுமா வேணாமா? அதெல்லாம் செய்யலையே. இரும்பு பொம்மை மாதிரி இருக்கிறோமே, இரும்பு பாவை மாதிரி இருக்கிறோமே, இது சரியான்னு கேட்குறாரு மணிவாசகர். அதில் போட்டார் இரும்பு பாவைன்னு. கல் பாவை இல்லை மர பொம்மை இப்படி போடாமல் இரும்பு பொம்மைன்னு போட்டார். ஏன்? அப்போ தான்
பெருமானுடைய அருள் என்கிற காந்தம் கிட்ட வந்துச்சுன்னா இரும்பு பொம்மையாக இருந்தால் போய் ஒட்டிக்கும், மர பொம்மையாக இருந்தால் ஒட்டாது, கண்ணாடி பொம்மையாக இருந்தால் ஒட்டாது. அதனால் நல்ல காலத்துக்கு பெருமானே என்னை இரும்பு பொம்மையாக படைச்சிட்ட நீ, அதனால் உன்னுடைய அருள் என்கிற காந்தம் என் அருகில் வரணும், வந்துச்சுன்னா நான் உன் திருவடியில் ஒட்டி கொள்வேன், உன் திருவடியை நான் தழுவிக்கொள்வேன், பிடித்து கொள்வேன் கெட்டியாக. நாம் பிடித்து கொள்ள வேண்டாம். ஆக பெருமானுடைய அருள் என்கிற காந்தம் அருகில் வரும்பொழுது இரும்பு பாவையாக இருக்கிற நாம் அவர் திருவடியில் போய் ஒட்டிக்கொள்ள வேண்டும். அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நாம் போய் ஒட்டிக்கிறதுக்கு கூட, அவரிடம் போய் சேர்ந்து கொள்வதற்கு கூட, அவரை வணங்குவதற்கு கூட, அவரை புகழ்ந்து பாடுவதற்கும், அவரை நினைந்து ஆடுவதற்கும் அவன் அருள் வேண்டும். சான்றோர் பெருமக்களே, நாம் பெருமானின் அருளை நினைத்து வணங்குவோமா? பெருமானின் அருள் நமக்கு வர வேண்டும் என்று நாம் போற்றுவோமா? போற்றி நல்ல பல வளங்களை நம் வாழ்வில் பெறுவோமா? நன்றி, வணக்கம்.